2026 சட்டமன்ற தேர்தலில் யார் நான் வெற்றி பெறுவா? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எங்களுடைய ஆதரவு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு. டிவிகே தளபதி. எங்களுக்கு ஆதரவு விஜய்க்கு தான். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவிகே. ஆட்சி மாறினாதான் தமிழ்நாடும் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆட்சி மாறணும். ஆமா. உங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான். ஆமா, என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். இப்ப எலெக்ஷன் வந்ததுனால தானே அந்த 5000 கூட. எலெக்ஷன் ஆமா. ஆனா ஓட்டு வந்து விஜய் போட்டுருக்கீங்க. ஆமா, விஜய். தளபதி தான். ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? உங்க ஆதரவு யாருக்கு? அதாவது ஆதரவு சொல்றதும் ஓட்டு போடுறதும் நம்ம வந்து வெளியே சொல்லக்கூடாது பொதுவா. ஓப்பனா சொல்லணும்னா நான் வந்து தலை ரசிக்கிறேன். நான் தலை ரசிக்கிறேன். ரொம்ப எனக்கு ஒரு 7 வயசுல நான் தலை ரசிக்கிறேன். சும்மா நான் இப்ப சொல்லிக்கலாம், உங்களை பார்த்து நான் உங்களுக்கு போடுறேன், அவங்கள பார்த்து அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ். அது நான் தளபதியா தலைவியும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போட்டுருவீங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவேன். இந்த வரல தளபதி தான், டிவிக்கு தான் விசில் அச்சுனே போடுவோம் ஓட்டு. நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? டிவிக்கு தளபதி. ஏன்னா தளபதினா எப்படி சொல்றது, அவர் வந்து சினிமால இருக்கும் போதும் ரொம்ப எல்லாருக்கும் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அரசியலுக்கு வந்தோம் அந்த மாதிரி ரொம்ப நல்லது பண்ணுவாரு. அவர் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. முதலமைச்சர் ஆகுங்க. முதலமைச்சர் ஆவார். அவர்தான் முதலமைச்சராகவே ஆகணும். நாங்க தான் ஆக்குவோம் அவரு. ஏன்னா இப்போ கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரா இருந்தாலும் அவங்களா பயந்துன்னு கூட்டணி வைக்கிறாங்க. எங்க தளபதி பயப்படலாம் மாட்டா போல, அதனாலதான் சோளமால நிக்கிறா போல தனியா. 2026 யாரு முதலமைச்சர் வந்தாரு? எனக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? என்னன்னா வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அடுத்த ஆட்சியில் அவர் வந்தா நல்லா பண்ணுவாருன்றது நம்பிக்கை தான். என்ன பண்ணுவாரு? உங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்ம மக்களுடைய கோரிக்கைலாம் அவர் நிறைவேற்றுவார். நிறைய பிரச்சனை அவர் வந்தா சரி பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனா அவர் வரணும் கண்டிப்பா. ஆட்சி மாறினாதான் தமிழ்நாடும் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆட்சி மாறணும். ஆமா. உங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான். ஆமா, என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். 2026 நீங்க யாருக்கு நான் ஓட்டு போடலாம்? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எங்களுக்கு ஆதரவு விஜய்க்கு தான். என்னென்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டில். கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். நான் வந்து எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே நான் இருக்கிறேன். அவர் விஜய் சொன்ன மாதிரி 77லேருந்து எனக்கு அரசியலை பற்றி தெரியும். அதனால இந்த 2 கட்சி வந்து ஆள்றாங்களே தவிர மக்களுக்கான ஆட்சி வந்து யாரும் இதுவரை கொடுக்கல. அவர் கொடுக்கணும்னு தைரியமா வராரு. அப்ப நம்ம தான் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். எல்லா ஓட்டுமே எங்க தளபதிக்கு தான், டிவிக்கு தான் ஓட்டு. புரியுதுங்களா? எங்க தளபதியை நாங்க வர இப்ப சிஎம் ஆக்குவோம். எங்க தளபதி நல்லா பண்ணுவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மேல நம்பிக்கை இருக்குது. அவ்வளவு நம்பிக்கைனா எப்படி சொல்றது, அவர் சினிமால இருந்து அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் நான் வெற்றி பெறுவா? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எங்களுடைய ஆதரவு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு. யார் வெற்றி பெறுவாங்கன்ற சந்தேகமே தேவையில்லை. ஆல்ரெடி நாங்கள் வெற்றி பெற்றாயிடுச்சு. 2026 வந்து தளபதி தான் சிஎம். இது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. விஜய் ரசிகர்லாம் கிடையாது, அஜித் ரசிகர். கொள்கைக்கோசரம் விஜய் சாருடைய கட்சியில் நான் கொள்கைக்கோசரம் இணைஞ்சு 2 கட்சியும் நம்ம பார்த்துட்டோம். ஜெயலலிதாமாவுக்கு போட்டோம், எம்ஜிஆருக்கு போட்டோம், கலைஞருக்கு போட்டோம். ஏன் அவர் வரட்டுமே? நல்ல மனுஷன் தானே. சொந்த காசை செலவு பண்றாரு. மக்கள் காசை மக்கள் செய்ய மாட்டாரு. ஆனா அவருக்கு அரசியல் எந்த விதமான அனுபவம்? அவருக்கு அரசியல் அவருக்கு தான் அருமையாவே தெரியுது. ஆள்றவங்க தான் அரசியல் தெரியல. ஆள்றவங்க உண்மையே அரசியல் தெரியல. மக்களுக்கு ஏற்ற அரசியல் இவங்க ஆளல. அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அரசியல் உங்களுக்கு கத்து கொடுப்பாரு. 2026 நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு. என்ன காரணம்? அவர் நல்லா ஆட்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அதனால தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இல்ல சொல்றாங்க. ஆமா, இவர் வந்து அதுல மாத்திருவாருன்னு ஒரு நம்பிக்கை. திமுக இருந்து ஒரு 5000 காசு கொடுத்தாங்க. ஆமா, அதுக்கான அப்போ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப எலெக்ஷன் வந்ததுனால தானே அந்த 5000 கூட. எலெக்ஷன். ஆமா. ஆனா ஓட்டு வந்து விஜய் போட்டுருக்கீங்க. ஆமா, விஜய். அவங்க கோச்சினா இருக்குது. 2026 ஒரு ஆட்சி மாற்றம் தேவை நினைக்கிறீங்களா? ஆமா, விஜய் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு அதிகமா. எங்க வீட்டுல 29 ஓட்டு 23 ஓட்டு விஜய் சாருக்கு தான். இல்ல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கூட்டணியே இல்லாம ஒரு கட்சின்றது தமிழகத்துல ஆட்சி பிடிக்க முடியும். ஏங்க பிடிக்க முடியாதுன்றவங்களுக்கு தாங்க கூட்டணி தேவை. புரியுதுங்களா? அது கூட்டணியே தேவையில்லாம நான் ஒண்டியா நான் ஜெயிப்பேன்றது தெரியுமா? அதுக்கே வந்து முதல் வெற்றிங்க. மற்றவங்க பேசி விமர்சனம் வைக்கிறாங்க. அவள் வளர்ந்துட்டாரு. அதனால எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. 2026 தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைவது உறுதி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் சப்போர்ட் இருக்கதான் செய்வாங்க. அவர் என்ன தடை போட்டீங்கனாலும் அவர் மேல வளராசு. அப்படி அவருக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய இளைஞர்கள் வந்து தற்குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றவங்க சொல்லியிருந்தா அரசியல் எல்லாம் அந்த காலத்துல இருந்தே சொல்லி இருந்தது.
அரசியல்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. பிடிச்சவங்களுக்கு போட போறாங்க. விஜய் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்போ என்னன்னா தமிழகத்துல வந்து கூட்டணி இல்லாம ஒரு கட்சி கூட்டணி மக்களே கூட்டணி வேணாம் தான் சொல்றாங்க. அவர்கிட்ட கூட்டணி வேண்டாம், கூட்டணி இல்லாதே ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கிறவரில் யாரும் அசைக்க முடியாது. எம்ஜிஆர் பீரியட்லயே சரி, அன்னைக்கு அவருக்கு கொடுக்க முடியாத நெருக்கடிலாம் கிடையாது. நாங்களாம் கண்ணால பார்த்துருக்குறோம். இதே தண்ணி தொட்டியில எவ்வளோ போராட்டம் நடந்தது. கண்ணீர் போகலாம் விட்டு குதிரையில் வந்தவங்கலாம் சவுக்கு அடி அடிச்சாங்க. ஜெயிக்கலையா எம்ஜிஆர்? உலக சுற்று வாலிப படம் வராதே போஸ்டர் அடிக்க ஜெயிக்கலையா? அப்படிலாம் கிடையாது. ஜனங்க யாரை முடிவு பண்றாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும். ஆனா இலவசங்கள், தேர்தல் நேர பணம் அதெல்லாம் வந்து மாற்றம் ஏன் கொடுக்குறீங்க? கொடுத்தா வாங்கதான் செய்வாங்க. ஆனா இந்த வாட்டி வாங்குவாங்க, போட மாட்டாங்க. கிராம சைடை விஜய்க்கு தான் போடுவேன்றாங்க. அழகா ஸ்டைலாக சொல்றாங்க, விஜய்க்கு தான் போடுவேன். அது ஒரு குழந்தை மாதிரி நினைச்சு சொல்றாங்க. ஒரு வீட்லயும் ஒரு இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிற உண்மை இல்ல, நிஜம் இருக்கிறாங்க. ஆமா, நிஜம் இருக்கிறாங்க. அதை மறுக்கவே முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னுடைய கருத்து விஜய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய ஆட்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் மாற்றி வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவே இருக்கு. புதுசாக ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய வந்து மக்களும் விரும்புகிறாங்க. அதே பற்றி மக்களும் ஒருத்தரும் விரும்புகிறாங்க. நல்லது செய்யணும் மக்களுக்கு, அதான் நம்மளுக்கு அது ஆசை. அது இருந்தால் தான் நல்ல விழிப்புணர்வா நடக்கலாம். வந்து தளபதிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, யாருமே கிடையவே கிடையாது. நான் வந்து ஓப்பனா சொல்லணும்னா நான் வந்து தலை ரசிக்கிறேன். நான் தலை ரசிக்கிறேன். ரொம்ப எனக்கு ஒரு 7 வயசுல நான் தலை ரசிக்கிறேன். வீட்டுல தலை படம் தான் ஒட்டி வச்சிருப்பேன். ஆனா இருந்தாலும் எனக்கு தளபதி பிடிக்கும். இன்னும் எனக்கு வந்து எப்படி சொல்றது, அரசியலையும் வந்துட்டாரு. இன்னும் நல்லது பண்ணுவாரு. இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க சிஎம் ஆக்குவாங்க. கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்ல, வெற்றி பெற்றுவார். கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அவர் வெளியே வரலாட வெற்றி பெறுவார். எம்ஜிஆர் எப்படி வெளிநாட்டுல 10 ஜெயிச்சாரோ அது மாதிரி வீட்டுல இருந்தாவே போதும். அவர் வர வேண்டிய வேலையே கிடையாது. 26 வருஷமா அவர் செஞ்சுருக்காங்க தொண்டு. இலங்கைக்காக போராடி இருக்கிறாரு ஒரு கூட்டத்தை வச்சு. இப்போ அவர் எப்படி நீங்க புதுசா வரேன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, நீ எப்படி புதுசா வரேன்னு சொல்றீங்க? விமர்சனம் அதுதானே. விமர்சனம் எல்லாருமே வைப்பாங்க. என் மேல கூட வைப்பாங்க. இங்க கேட்டீங்கன்னா விமர்சனம் என் மேல வைப்பாங்க. 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, 10 பேர் கெட்டது சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மேல வந்து விழ போறது கிடையாது. அதான் வாக்கு வந்தீங்களா, இந்த அரசியல்ல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இளைஞருங்க பக்கா தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இவர் உட்காரணும், அரசியல் மாற்றம் வரணும். இவங்களா ஒரு அரசியல் மாற்றம் டிஎம்கே ஏடிஎம்கே மாறி வந்து நிற்கிறாங்க. இதுக்காக இவர் வரணும். கண்டிப்பா அதுக்காகவே ஒரு புதுசா வருவாரு. வரது வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் இல்லை, வயசானவங்க இல்லை, அந்த ஓட்டு பட்டியலை விட மூடு மாறிடும். இந்த துட்டை வந்து மறந்துடுவாங்க பொதுவாகவே. திமுகவுடைய 4 வருடங்கள் ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி வந்து யாருமே நம்ம சொல்ல முடியாது. அவங்க கரெக்டாக பண்ணாலும் அதிகாரிங்க தப்பு பண்ணுவாங்க. புரியுதா? அவர் என்ன தெரியுமா, இதை செய்யன்னு சொல்ற வேலை தான். எல்லா இடத்துக்கும் வந்து முதலமைச்சர் நிற்க மாட்டார். சரிங்களா? அதே மாதிரி மந்திரி வந்து நிற்க மாட்டாங்க. இப்போ இது உதாரணம், இந்த வேலை நடக்கணும்னா 2 வருஷம் ஆகுது. 2 மாசத்துல முடியலாம். 2 மாசத்துல வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனே கட்டுறான். எல்லாம் இதான். அதை எடுத்து போடணும். சும்மா டெய்லி பேப்பரில் மட்டும் நான் இதை நடத்துறேன் அதெல்லாம் சும்மா பணத்தை எடுத்து போடணும். நிதி இங்கே எடுத்து போடு. இந்த இலவசத்தை கூட இதில் எடுத்து போட்டு தான் நிறைய வேலை பண்ணிட்டு அதாங்க. இப்போ 5000 கொடுத்துர்லாங்க, அந்த பண்டிகையில் போட்டு தான் வேலை முடிஞ்சிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு போகலாம். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சினிமால இருக்கிற வரையும் நாங்க அஜித் ரசிகர், விஜய் ரசிகர் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு ஓட்டு பிச்சைக்காக தல ரசிகர்கள் வந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சண்டை போடுறவங்க அவங்க தனியா இருக்கிறாங்க. நாங்களாம் சண்டைலாம் போட மாட்டோம். எங்க தலை நீ என்ன சொல்லிடுறாருன்னா, எல்லாரையும் ஒற்றுமையா தான் இருக்க சொல்லிடுறாரு. யாருமே பிரிச்சு பார்க்காத, தனித்தனியா இருக்காதீங்க, எல்லாரும் அவங்கவுங்க ரசிகராகவே இருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்க ஒற்றுமையா இருப்போம். தனித்தனியா பிரிச்சு பார்க்கறது அவங்க வேற, அது வேற ரகம். நாங்க வந்து எப்படி சொல்றது, நான் தலைவியும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கண்டிப்பா ஓட்டு போடுவேன். இந்த வரல தளபதி தான், டிவிக்கு தான் விசில் அச்சுனே போடுவோம் ஓட்டு. நாங்க திமுகவுடைய 4 வருட ஆட்சி எப்படி இருக்கு நீங்க? திமுகவுடைய 4 வருஷம் ஆட்சின்றது வந்து இப்போ 1.5 வருஷமா தான் வந்து அவங்களுக்கு கண்ணே தெரியுது. நாங்கள் வந்து இப்போதான் வந்து ஆட்சியை வந்து நாங்கள் வழி நடத்துகிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து எல்லாருக்கும் வந்து 5000 ரூபாய் காசு, இந்த 2000 ரூபாய் சம்மர் காசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஜய் தளபதி அவர் சொன்ன மாதிரி போன மாதம் சம்மரே வரல, போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் சம்மரே வரல. 2026 எலெக்ஷன் வருதுன்றனால 2027 சம்மர் வந்துச்சு. அதனால வந்து அந்த 5000 ரூபாய் கொடுத்து பெண்களுடைய ஓட்டை வந்து அந்த பக்கம் திசை திருப்புறாரு. அது அவங்களுக்கு கூடுதல் பலம் தான். வாக்களிப்பாங்க, பெண்களுடைய வாக்கு விழுறதுக்கு. தளபதி என்ன சொல்லியிருக்காரு, யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஓட்டு யாரை போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களை போடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால அவங்க அள்ளி கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, தளபதிக்கு போடுறவங்கன்னு சொல்லி நாங்கள் ரெடி ஆயிட்டோம். அதனால இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அவர் கரூருக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயத்துல அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு.
ஜனங்க வந்து என்னை பார்க்கறதுக்கு அதிக பேர் வராங்க. நாங்க கேட்குற இடத்த கொடுங்க, விசாலமான இடங்க கொடுங்க, நீங்க நெருக்கமான இடம் கொடுக்குறீங்கன்னு அவர் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு. கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆள்ற அரசாங்கம் தானே ஐயா எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களுக்கும் எனக்கும் அவங்க தானே கொடுத்தாகணும். அதுக்கு தான் நம்ம அரசாங்கத்தை வச்சிருக்கிறோம். ஓட்டு போட்டு வந்துட்டா எல்லாமே நம்ம தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இவங்க நீ நல்லது செஞ்சா உனக்கு ஏன் கெட்ட பேர் சொல்ல போறாங்க? யாரும் குறை சொல்ல முடியாது, ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லிக்கலாம். அங்கங்க ஒரு போராட்டம் வெடிக்குது, அங்கங்க பிரச்சனை நடந்துதான் இருக்கு. அதை நம்ம கண்குள்ளா பாக்குறோம். டிவியில சொல்றதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. 5000 காசு கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் நேரத்துல அவங்க ஓட்டு வாங்கி தருவாங்க. அது இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல இதுல 5000 போட்டாங்க. இதுல நடக்காது. வாங்குவாங்க, போட மாட்டாங்க. அது உண்மை. நான் டமாசு சொல்ல, நிஜம் அதுதான். வாங்கினவங்களே வந்து பேட்டி கொடுத்தல நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 5 வருஷம் கொடுக்கல தப்பு இல்லைன்ற நான். விஜயகாந்த் ஐயா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரி, இவர் வராரு, மக்களுக்கு செய்ய வராரு, செய்யட்டும். நல்லதானே செய்யறாரு, நல்ல விஷயம் தானே செஞ்சுன்னு வராரு. நல்லவங்களை ஏன் நம்ம தொத்தி விடணும்? அவருக்கு 1000 உபத்திரம் வந்தா கூட அந்த ஃபீல்டுல அவர் கரெக்டாக இருக்கிறாருல, தொண்டர்ல கரெக்டாக நடத்துறாருல. இன்னைக்கு வரலாம் யாரு கூட்டு கொடுக்குறீங்க? டிவிக்கு. எதனால டிவிக்கே சொல்றீங்க? இல்ல, இது வரைக்கும் எந்த ஆட்சியும் ஒழுங்கா பண்ணாம இல்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றதுக்காக தான். அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பண்றாரு, அதுக்காக பார்க்கலாம், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலான்னு, அவ்வளவுதான். எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதனால வந்து நிறைய வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப அப்படி மோசமாக இருக்கு. அது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது இன்னும் முடிக்கல. அது அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனால் சீக்கிரமா முடியும்னு நினைக்கிறோம். இப்போ எத்தனை ஆண்டு காலமா இந்த பணி நடைபெறுது? இது 2 வருஷமா நடந்துட்டு இருக்குது. அது ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி பாண்டி பஜாரில் பண்ணாங்களா, அந்த மாதிரி இங்கே பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆகுது இது. ஆனால் சீக்கிரமாக பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வியாபாரிகள் நிறைய கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து எம்சி ரோடு தான். 4000 துணி கடை இருக்கு. எல்லார் குடும்பமும் நிறையா இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் அதிகாரிகள் வந்து சரியா தக்க முறையில் அது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் இதுக்கான தாமதம். ஆமாம், தாமதத்துக்கு காரணம். 2026 தளபதி தான். என்னென்ன தளபதி பிடிக்கும், ஊருக்கு நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். 2026 அவர் முதலமைச்சர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவாரான்னு முதலமைச்சர் ஆயிடுவாரு. மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா ஆயிடுவாரு. அவருக்கு வந்து இளைஞர்கள் தான் சப்போர்ட் பண்றாங்க, பெரியவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. டிஎம்கே பெரிய கட்சி இருக்கு, அதிமுக பெரிய கட்சி இருக்கு. இவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும், இவங்களை ஏன் சப்போர்ட் பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. இளைஞர் பெரியவங்கள்ட்ட நல்லது செய்றவங்களுக்கு ஓட்டு எண்ணிங்குமே உண்டு. எல்லாம் விஜய் நம்பி இருக்காங்க, அவரும் நல்லது பண்ணுவாங்கன்ட்டு இந்த உலகம் நம்புது. கண்டிப்பா பண்ணுவார். 2026 விஜய் வந்துட்டாருன்னா கண்டிப்பா பண்ணுவார். நிறைய மாற்றங்கள், அது எனக்கு 1-2 சொல்ல வரல, ஆனா நிறைய மாற்றங்கள் மாறும். விஜய் வந்தா மாறும். நீங்க ஓட்டு போடுவீங்க? கன்ஃபார்ம். வீட்டுல இருக்கிறவங்க போட சொல்லிடுவீங்க? கன்ஃபார்ம். இப்போ தொண்டு செய்யறாங்க. அவங்க ரசிகர் மன்றத்திலேருந்து தொண்டு செஞ்சு வந்தவங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து இப்போ முழுமையா வருது, அரசியலா வந்துருக்குது. அவ்வளவுதான். இயக்கமா இருந்து அரசியலா வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் வராங்க. சிஎம் விஜய் தான். கண்டிப்பா இதுல வந்து மாற்றம் ஒன்றும் கிடையாது. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நீங்களும் பார்க்க தான் போறீங்க. நம்மளுக்கும் ஒரு நல்லது நடக்கும். எல்லாருக்கும் நல்லது சந்தோஷம் தானுங்க. இப்போ எவ்வளோ சொல்றாங்க, 1,000 கோடின்றாங்க, 1,000 கோடின்றாங்க. அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணிலாம் பேசுறது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யற வரும். அவங்க தொண்டருக்கு வராங்க, சொல்றாங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும், நல்லது செய்வாங்க அப்படின்னு. அதனால வராங்க. சரிங்களா? இப்போ மத்திய அரசு எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, வாய்ப்பே இல்லை. யாரையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேல வந்து குற்ற உணர்ச்சி இருக்குது, கேட்க முடியாது. அதனாலதான் வந்து இப்போ எல்லாம் உள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாரும் வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப நெருக்கடி கொடுக்க 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 என்னன்னா அவர் ஒரு படியா ஏறின்னு தான் போறாரு, இறங்கல. ஏறின்னு தான் போறாரு. அவர் ஸ்டெப்பா ஏறின்னு தான் போறாரு. இன்னும் ஏறதான் செய்வார். ஏன்னா அவருக்கு இன்னும் நீங்க தான் அவரை தூக்கி விடுறீங்க. ஆள்றவங்க தான் தூக்கி விட்டுருக்காங்க அவரை. அவர் எங்கேயோ ஒரு மூணுல அவர் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாரு. அவரை ஃபுல்லாவே இறங்க வச்சிட்டீங்க. அவருக்கு தான் போடும். கூட்டணி இல்ல, தனியா போட்டிருக்காரு, கஷ்டம் தானே? அதெல்லாம் சொல்ல முடியாது. கூட்டணி இல்லை, கஷ்டம் இல்லை. அந்த பாக்ஸ் உள்ள போயிட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடும். கூட்டணி இல்லைன்னு கூட முடிச்சு எதுவும் இருந்தாலும் வரது வாய் அடிச்சு தூக்கிட்டாருனால முடிஞ்சு போச்சு. இப்போ கோடைக்கால நிதியா ஒரு 5000 திமுக கொடுத்துருக்காங்க. அதுல அவங்களுக்கு கூட்ட மாதிரி இருக்கா? அது இல்லையே, அது நம்ம வீட்டு காசு தானே. அது நம்ம வீட்டு காசு தானே. இப்போ அதனால அது இப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஆமா, மக்கள் எப்பயோ தெளிவாயிட்டாங்க. பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சான்ஸ் இல்லை. தளபதி தான். விஜய் கன்ஃபார்ம். தான். கன்ஃபார்ம்.